Hey guys, welcome back to the channel. So இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நான் ராப்டர் யூஸ் பண்ணுற லக்கேஜ் சிஸ்டம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ சிச்சுவேஷனில் கொஞ்சம் என்வாயர்மெண்ட்டை மாற்றிருக்கோம். நான் எங்களோட ஃப்ளாட்லேயே வந்துட்டு ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த ஸ்பாட்டில் தான் இனிமேல் நம்ம எந்த பைக் ரிவ்யூ பண்ணுறதா தான் இங்கே பண்ணலான் இருக்கோம். ஸோ எஸ், நம்ம இன்றைக்கி பேச போகிறது வந்துட்டு ASG Panniers. ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ ASG Panniersனால் என்னென்னு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் கம்பெனி பற்றி சொல்லிடுறேன். ஸோ ASG சொல்கிறது ஒரு இந்தியன் சப்போர்ட்டட் மார்க்கெட் கம்பெனி தான். ஸோ இவங்களோட மெயின் எய்ம் என்னதுன்னா ரைடர்ஸ்க்கு தேவைப்படுற எல்லா ஐட்டம்ஸும் சேல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்டர்காம்லேருந்து ஒரு டாப் பாக்ஸ் இல்லை பேனியர்ஸ் எல்லாமே. பட் இப்போ பேனியர்ஸ் வந்துட்டு கரண்ட்டாக ASG டைரக்ட் டீலிங் பண்ணுறதில்ல. அவங்க மும்பையில் இருக்கிற AH ஹெல்மெட்னு சொல்கிற ஒரு டீலருக்கு வந்து கம்ப்ளீட் ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டாங்க. ஒன்லி பேனியர்ஸ். இப்போ உங்களுக்கு டாப் பாக்ஸ் வேணும் இல்லாட்டா இன்டர்காம் வேணும்னா கண்டிப்பாக அவங்க வெப்சைட்டுக்கு போங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். ஸோ கைஸ், நீங்கள் கேட்கலாம் ஏன் நீங்கள் வந்துட்டு பேனியர்ஸ் போனீங்க சேடல் பேக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ரொம்ப நிறைய இருக்குது. நான் என்னென்னு இந்த வீடியோவில் போக போக நான் சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேனியர்ஸ் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் போகிறது. அண்ட் பேனியர்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அது லாஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு. அதில் ஏன் ASG ஸ்பெசிஃபிக்காக நான் சூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு என் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி இந்த பேனியர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் வந்து உங்களுக்கு ஹார்ட் பாக்ஸஸ் சொன்னாலே செக்யூர்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக நான் என்னோட திங்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு வண்டி எதாவது நிறுத்திட்டு தைரியமாக போகலாம். அதே நீங்கள் வந்துட்டு இப்போ சாஃப்ட் லக்கேஜில் என்ன பிரச்சனையாக இருந்தால் என்ன மேஜர் இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் என்ன தான் லக்கேஜ் நீங்கள் வந்து நல்லா பேக் பண்ணிவிட்டு பஞ்சி கார்டு வச்சு கட்டிட்டு நீங்கள் ஒரு சாப்பிட மேலே ஹோட்டலுக்கு போனாலும் மைண்டில் எப்போவுமே ஒன்று ஓடிட்டே இருக்கும். லக்கேஜ் சேஃபாக இருக்குமான்னு அந்த ஒரு தாட்டை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும் இந்த ஹார்ட் பாக்ஸஸ் எல்லாமே. ஏன்னா இது ஃபுல் லாக் அண்ட் கீயோட சிஸ்டமோட வருது. அண்ட் வெரி குட் பாக்ஸ் இது. அண்ட் இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 13,800 rupeesக்கு AH ஹெல்மெட் கொடுக்குறாரு. ASG வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த பாக்ஸஸ் நீங்கள் பார்க்க முடியாது நான் சொன்ன மாதிரியே. ஸோ எது இருந்தாலும் இந்த AH ஹெல்மெட்டோட இன்ஸ்டா லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் அவங்கள ரீச் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் DomesCut வழியாக வரேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பல டிஸ்கவுண்ட் தருவாங்க. நீங்கள் செக் பண்ணிங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் தர போகிறாங்கன்னு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் நான் உங்களுக்கு டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு காமிச்சிடுறேன். ஸோ அது உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ கைஸ், நம்ம வந்துட்டு இப்போது பேனியர்ஸ் எப்படி ஃபிட் பண்ணுறது ஒரு பைக்கில்னு நான் ஜென்ரலாக காட்டிடுறேன். என்னென்ன ஃபிட் பண்ணுறதுக்கு வருது அந்த டீட்டெயில்ஸும் நான் காட்டுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பேனியர்ஸை பார்த்தீங்கன்னா ASGயோட ஒரு 3 செட் ஆஃப் இது கொடுக்குறாங்க, கனெக்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கனெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த சேஸஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி நம்மளோட ஃபுட்டஸ்ட் பக்கத்தில் போய் லாக் ஆகும். இது இங்கே வந்து ஃபிட் ஆகும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூனிவர்சலாக இருக்கணும், எல்லா பைக்ஸ் செட் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த பைக்கு தான் ஃபிட் பண்ண முடியும்னு அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் மெயின் ஃப்ரேம் சொல்லுவாங்க. ஸோ பேனியர்ஸோட லாக் பண்ணுற மெயின் ஃப்ரேமே இதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 நட் ஆல்ரெடி டைட்டன் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் உங்களுக்கு ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாக்ஸ் ஆடாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இதுதான் நம்மளோட மெயின் ஃப்ரேமோடு பேனியர்ஸை கனெக்ட் பண்ணுற லாக் சிஸ்டம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூனிவர்சல் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க 2 சைட்லையும். ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் மாறும். ஸோ அதனால இந்த ஹோல்ஸ் எந்த ஹோல்ஸ் செட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் பேனியர்ஸை செட் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு யூனிவர்சலோட பேனியர்ஸோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது ஒரு பீஸு, இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு எல் ஷேப்பில் ஒரு ராட் நீங்கள் பார்க்கலாம். இந்த எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் மெயின் ஃப்ரேமில் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சில வண்டியில் சில பைக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சீட்டுக்கு ஒரே ஒரு சிங்கிள் நட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி எல் ஷேப்லேயே ஃபிக்ஸ் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். பட் நிறைய பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்டுக்கு அடியில் 2 நட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 நட்டு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும் ஒவ்வொரு வண்டிக்கு. இப்போ R15க்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு FZக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு மோஜோக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பைக்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த டாப் பீஸ் மட்டும் நான் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த பீஸ் வந்துட்டு உங்கள் பைக்குக்கும் எப்படி அது செட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது கஸ்டமைஸ் பண்ணணும். நீங்கள் நினைக்கல அந்த பேனியர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த பீஸ் கிடைக்காதான்னு கேட்டுட்டு, ஏன்னா அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது ஒவ்வொரு பைக் எப்படி. ஆஸ் ஐ செட், இது யூனிவர்சலாக இந்த செட் இருக்கிறதுனால இந்த மேல் பாகம் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 300-400 rupees வாங்குவாங்க நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் பீஸ் வச்சு பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ இதுதான் ஓவரால் கனெக்ஷன் பேனியர்ஸோட வருது. இது தவிர பார்த்தீங்கன்னா அடியில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னா 2 பேனியர்ஸுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு டைட்டாக நிற்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தட் இந்த ஹோல் பேனியரோட செட்டு, தட் இஸ் இந்த ஸ்டே வந்து ஃபுல்லாக ஹோல்ட் ஆகி நிற்கும். ஸோ இதுதான் ஒரு சென்டர் கனெக்ஷன், ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ தட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வர நட் அண்ட் போல்ஸ் எல்லாமே நான் தனியாக கஸ்டமைஸ் பண்ணது. இது பாக்ஸோட வராது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி நட் அண்ட் இதோட வராது, ஸ்க்ரூ அண்ட் நட்ஸோட வராது.
தனியாக இந்த மாதிரி போய் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக போடுங்க. ஸோ தட் இட் வில் பி பெட்டர். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா இன்னொரு ராட் இங்கே வரும். இது என்னடா ராட் நீங்கள் பார்ப்பீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னா என்னோடய பேனியர்ஸ் நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்கும் இந்த ராட் இல்லாமையே, பிகாஸ் அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் என்னோட டாப் பாக்ஸ் இருக்கும்போது டாப் பாக்ஸ் பயங்கரமாக ஷேக் ஆகும் இந்த பிளேட்டில் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணி இந்த டாப் பாக்ஸ்லேருந்து பேனியர்ஸ்க்கு ஒரு கனெக்ஷன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதுவும் பர்சனலாக நான் கஸ்டமைஸ் பண்ணது. இதுக்கு ஒரு நான் இருக்கிற ஒரு 200 rupees தான் கொடுத்தேன் பண்ணுறதுக்கு, பெயிண்ட் அடித்து நீட்டாக வாங்கி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட ஹோல் லக்கேஜ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா பேனியர்ஸ் as well as the top box ஸ்டேபிளாக நிற்கும், ரொம்ப ஷேக்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ இது ஃபிட் பண்ணுற ப்ராசஸ் அடுத்ததுக்கு போகலாம். ஸோ இது ரொம்ப ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ பேனியர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா இதுதான் பாக்ஸோட பேக் சைடு, அதாவது லாக் விழுற சைடு. நம்ம பாக்ஸில் இருக்கிற லாக் சிஸ்டம் இது வந்துட்டு நம்மளோட மெயின் அந்த சேடலில் இருக்கிற லாக் சிஸ்டமோட போய் ஃபிட் ஆகும். அண்ட் இது ரெண்டு பார்த்திங்கன்னா அது ரெண்டு அந்த சேடல் ஸ்டேலையே உங்களுக்கு 2 ஸ்க்ரூஸ் கொடுப்பாங்க, அதில் போய் உட்காரும். ஸோ இது நான் குவிக்காக கொண்டு போய் எப்படி மவுண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக காட்டுவேன். நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கீ செயின் கொடுத்துருவாங்க, அவங்களே இந்த மாதிரி 2ஆக கொடுத்துருவாங்க. ஸோ தட் ஒன்று மிஸ் ஆனால் கூட இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் இன்னொரு கீ செயின் கூட நீங்கள் பண்ணிக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போது மவுண்ட் பண்ணுற ப்ராசஸை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஸோ ஆஸ் ஐ செட் இந்த 2 ஜங்ஷனை வந்துட்டு இந்த 2 ஸ்க்ரூஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, இதில் இப்படி உட்கார வச்சிடணும். உட்கார வச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கை எடுத்துட்டேன், 2 கையும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகி நிற்குது. இந்த லாக் சிஸ்டம், அதாவது இங்கே ஒரு ரெட் கலர் சிஸ்டம் வந்துட்டு இந்த கனெக்ஷனில் போய் முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துட்டு இதுக்குள்ளே போய் லாக் ஆகும், அதுதான் சிஸ்டம். ஸோ இது லாக் ஆகிறதுக்கு ஒன்று நீங்கள் வந்துட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் பண்ணலாம், இல்லைனா பாக்ஸை க்ளோஸ்டாக வச்சே லாக் பண்ணலாம். ஸோ ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் நீங்கள் இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அப்படின்னா லாக் ஆகிடுச்சுன்னு இருக்கும். நல்லா ஸ்டெடியாக லாக் ஆகிருக்கும், என்ன ஷேக் ஆனாலும் வராது. ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகலாம். ஹை ஸ்பீட்ஸில் கூட அவ்வளோ ரிமூவ் ஆகி விழுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ நீங்கள் இப்போ வேணுமோ, இப்போ சப்போஸ் ஒரு திங்ஸ் எடுக்கணும்னு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கீ போட்டு ஜஸ்ட் ஒரு டர்ன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டா அவ்வளோதான், உங்களோட பாக்ஸ் கிட்ட வந்துருச்சு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து 23 liters தான் இதோட கெப்பாசிட்டி ஒரு பாக்ஸோடு. ஸோ இது வந்துட்டு என்ன வாட்டர் ப்ரூஃபு. ஸோ உங்களுக்கு தண்ணி மழை நல்ல கொட்டுற மழையாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த வாட்டர் உள்ளே போயிடுமா, நம்ம இருக்கிற துணி நனைஞ்சுமா அப்படிலாம் வரிய பண்ண வேண்டாம். இது வாட்டர் ப்ரூஃப்னால அப்படியே ஃபுல்லாக வைண்ட் ஆஃப் வெளில போயிடும். இதில் மேக்ஸிமம் லோடு வந்துட்டு ஒரு 5 kgs தான் போட முடியும். அண்ட் இது மெட்டீரியல் என்ன பார்த்தீங்கன்னா ABS மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஷூஸே உள்ளே போகும். அண்ட் உங்களுக்கு ஒரு சீட் போகும் ஃபுல்லாக. ஸோ அது தவிர இந்த ஸ்பேஸ் இருக்குது, இதில் நீங்கள் வச்சுக்கலாம் திங்ஸ், இதில் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக லாக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் 5 kgsன்னு வச்சுருங்க 2 சைடில். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் வண்டி ஓட்டும் போது, உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ட் இன்னொரு ரொம்ப சூப்பர் ஃபீச்சர் எனக்கு இந்த டாப் பாக்ஸ் பார்த்து நிறைய டாப் பாக்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதில் இந்த ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்காது, இவ்வளோ குவாலிட்டி உள்ளது. ஸோ எப்படி மூவ் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அது நல்லா ஸ்டடியாக பிடிச்சிருக்கும். நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் ஸ்டாப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இங்கே லாக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோல்ட் ஆகிக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அன்ஃபோல்டு ஆகும். அண்ட் நல்ல ஸ்டடியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஃபாஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுத்ததுனால இந்த ஸ்டெடினஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம இன்சைட் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த பேனியர். ரைனாக்ஸோட ரெயின் ஜாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ ஒரு வாட்டி நான் இப்போ இந்த ஒடிசி பண்ணும்போது ஒரு மண்ணில் ஸ்கிட்டாகி விழுந்தேன். கீழே விழுந்தபோது பார்த்தீங்கன்னா பேனியர்ஸ்க்கு எந்த டேமேஜ் எந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே ஆகலை. இவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் ஒட்டினப்புறம் அதை ப்ரொடெக்ட் பண்ணது இந்த கவர் தான். ஃபுல்லாக அந்த டர்ட்டு எல்லாமே இந்த கவர் எடுத்துருச்சு ரைனாக்ஸ்லேருந்து. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 550 rupees வரும். 2 பேனியர்ஸ்க்கும் சேர்த்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அது நீங்கள் ஃபஸ்ட்டு ரெயின் கவர் இங்கே அடியில் போட்டு ஃபுல் பண்ணிட்டு அவ்வளோதான். நாட் ஈவன் 10 seconds ஜாப், ஒரு 10 செகண்ட் கூட எடுக்காது. நீட்டாக ஸ்டிக் உட்காந்துக்கும். ஸோ இது எலாஸ்டிக் டைப்னால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சபிள் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஸ்ட்ரெச் ஆகி நீங்கள் போடலாம். அண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அண்ட் பார்க்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஹெவி ரெயினில் போகிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு நிறைய அழுக்குப்படுது. தண்ணி உள்ளே போகாது, ஆனால் நிறைய அழுக்குப்படுது பேனியரில், அது துடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இந்த கவர் நீங்கள் போட்டுக்கலாம். மழை காலத்தில் தண்ணி கண்டிப்பாக உள்ளே போகாது ரெயின் கவர் இல்லாட்டி கூட, பட் டஸ்ட்டுன்னு விழும்போது நீங்கள் இதுக்கு ப்ரொடெக்ஷன் எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் புல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், நீங்கள் ரெயின் கவர் எடுத்தாச்சு. ஸோ கைஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ASG Pannier. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் பேனியர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி பேனியர்ஸும் இருக்குது. லைக் ஹெப்கோ அண்ட் பெக்கர் இருக்குது,
ஷேட் இருக்குது, கிவி இருக்குது, அப்புறம் புமோட் இருக்குது. அவங்களோட ப்ராடக்ட்ஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த சூப்பர் குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி. பட் நம்மளோட டூரிங்க்கு வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ பெரிய வண்டி ட்ரையம்ஃப் டைகர் மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னா கோயிங் ஃபார் தேட் இஸ் ரியலி advisable. But when we have a normal bikes, இந்த டாமினரோ இல்லைனா இந்த ஒரு 500 கேட்டகரிக்குள்ளே இருக்கிற எல்லா பைக்ஸும் ஓட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி ஏபிஎஸ் மெட்டீரியல் உள்ள பாக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இது வந்து லாஸ்ட் ஆகஸ்ட்லேருந்து நல்லா தட்டியிருக்கேன். எல்லா இதுலேயும் மழையில் வெயிலில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு புயலான சுச்சுவேஷனில் கூட நான் ஓட்டியிருக்கேன். ஐ நெவர் ஃபெல்ட் எனி கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ். இது நல்லா ஸ்டேபிளாக இருந்திருக்கு. வண்டியில் எந்த டிஃப்ரென்ஸும் வரல ஓட்டு போது. எர்கனாமிக்ஸ்லேருந்து எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. தெரியாமல் லாக் பண்ணாமல் வண்டி எடுத்துகிட்டேன். ஸோ கீழே விழுந்தபோது கூட ஒரு மேக்ஸிமமான ஸ்க்ராச்சஸ் தான் விழுந்துச்சே தவிர ஒரு கிராக்கோ எதுவுமே இல்லை. ஒரு பிளாஸ்டிக்னால கீழே போட்டோன்னா கிராக் விழும்போம் பயப்படுவோம். ஹார்ட் பிளாஸ்டிக்கில் அந்த ஒரு இஷ்யூ இருக்குது எப்போவுமே. பட் இந்த குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலில் வந்துட்டு ஒரு கிராக்கோ எதுவுமே கிடையாது. சூப்பர் ஸ்டேடியாக இருந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ASG கைஸ். அண்ட் உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வேணாலும் நான் கீழே லிங்க்லையும் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துட்றேன். அண்ட் உங்களுக்கு அது தவிர இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணா இருந்தால் நம்மளோட இன்ஸ்டா ஹேண்டிலுக்கு வாங்க, DomesCut. அதுவும் டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. பிங் பண்ணி கேட்டு நீங்கள் பேசி தெரிஞ்சுங்க எல்லாமே. ஸோ ஐ ஹோப் எவ்ரிஒன் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் சப்ஸ்கிரைப். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் ஃபியூச்சராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஐ தேங்க் எவ்ரிஒன் ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லாருமே சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க. Wave 3 வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரிகாஷன் எடுத்து வீட்டிலே இருக்க பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் கைஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். குட் பை.